கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய ஞாயிற்றுக்கிழமையை காணும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆலயத்தை தேடி சென்று ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு நாள். நிச்சயமாய் அவரை நம்பின பிள்ளைகளை ஆண்டவர் நினைவு கூறுகிற ஒரு நாள். திருமறையிலே அழகான ஒரு வசனம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 9:10 உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று வாசிக்கிறோம். He will enlarge the harvest of your righteousness. நம்ம நீதியின் கிரியைகளை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர், நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர். இந்த பகுதி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஏற்ற காலத்தில் ஏற்ற மழையை வருஷிக்க பண்ணி பூமியை நினைத்து செடிகளை விளைய செய்து பிரதிபலனை தந்து ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர் என்று வாசிக்கிறோம். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உனக்கென்று நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவேன். அவருக்கு முன்பதாக உண்மை முத்தமத்தோடு நாம் உழைக்கும் போது, ஆண்டவருக்கு முன்பதாக உண்மை முத்தமத்தோடு நமது ஊழியத்தை செய்யும் போது, ஆண்டவருக்கு முன்பதாக எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் நம்மை அர்ப்பணிக்கும் போது அதை நினைவு கூறுகிற ஒரு ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவேன். அன்பான குடும்பத்து மக்களை, நாம் செய்கிற காரியம் சின்னதா இருக்கலாம், நம்ம எடுக்கிற முயற்சி ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், ஆனால் அதனுடைய பிரதிபலனை நிச்சயமாக கர்த்தர் நினைவு கூறுகிறார். நான் இன்னைக்குமே யோசிப்பேன், ஊழியத்திற்கென்று ஓடும்போது நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடிக்கு கூட ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர். அவர் ஒருபோதும் மறந்து போய்விட மாட்டார். நம்மை குறித்து, நமது பணிகளை குறித்து நாமே மறந்து போகலாம், ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் மறக்காத ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீதியின் விளைச்சலை உங்களுக்காக வர்த்திக்க பண்ணுவேன். ஆலயத்தை தேடி செல்லுவோம், ஆராதிப்போம், நம் பாரங்கள் எல்லாம் அவர் மீது வைப்போம், அவரை போல நாம் ஆடுவோம். ஆண்டவர் இன்னும் அதிகமாக மக்கென்று உழைக்கக்கூடிய பலத்தை தாரும் என்று நாம் ஜெபிப்போம். நிச்சயமாய் நீதியின் விளைச்சலை நமக்காக வர்த்திக்க பண்ணுவார். புதிய ஆசீர்வாதங்களை, புதிய கிருபைகளை இந்த வாரத்தில் நாம் பெறப்போகிறோம். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற நிறைவான ஆசீர்வாதங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். நீதியின் விளைச்சலை எங்களுக்காக வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர் நீரப்பா. இந்த காலை நேரத்தில் உம்முடைய சத்தியத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாருமப்பா. உம்முடைய கிருபையுள்ள பிரசனம், உம்முடைய மகிமையுள்ள பிரசனம் எங்கள் வாழ்வில நிறைவாய் காணப்பட கிருபை செய்வீர் நம்புகிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர், எங்கள் உழைப்புக்கும் எடுத்த முயற்சிகளுக்கும் பிரதிபலனை தாரும் அப்பா. நிறைவை காண பலன் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.